மா என்ன கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க? தக்காளி நாத்தா? நடுங்க நடுங்க நடுறீங்களா? இப்போ இது வந்து அடுத்தது. ஏற்கனவே மிளகாய் நட்டாச்சு. நடுங்க. எத்தனை நாற்று வாங்கிட்டு வந்தீங்க? 300 நாத்தா? எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்க? குருவரொட்டியூர் பக்கமா? பூனாச்சிலேருந்து 2 கிலோமீட்டரா? சரி. கொஞ்சம் கேப் விட்டு நடுங்க. நல்லா படரும் தக்காளி சேரு. ஏன் வாய்க்கால் நடுறீங்க, கடங்கள் நடுலையா? இந்த பக்கம் அப்பா வந்து இந்த பக்கம் மறுபடியும் பாதி பிடிச்சிட்டு இருக்கிறாரா? சரி சரி. இந்த இது நட்ட உடனே மிச்சம் இருந்துச்சுன்னா அங்கே நட்டுக்கலாம், இல்லை இங்கே இருந்துச்சுன்னா இதையே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு லைனுக்கு 4 நடுறீங்களா? சரி. பாருங்க நண்பர்களே, தக்காளி நாற்று. இது வந்து எத்தனாவது எபிசோடு? 3வது எபிசோடா? முதல்ல பாதி பிடிச்சிங்க, அடுத்து மிளகா செடி நட்டிங்க, அடுத்தது வந்து தக்காளி நாற்று நடுறது. இடையில கொஞ்சம் கத்திரிக்காய் நட்டுருக்குறீங்க ஒரு பாத்திக்கு. இனி டெய்லி எப்படின்னு சொல்லுங்கள். டெய்லி சின்ன சின்ன வீடியோ எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது செடியில், புரியுதா? பூ எப்போ எத்தனை நாளையில் பூக்குது எல்லாமே சொல்லணும். அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்ப்பாங்க. என்ன சொல்கிறது? இது வந்து இங்கே நாற்று பண்ணையில் வாங்கிட்டு வந்தது. ஆமாம், அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம விதை விதைச்சி வந்துட்டுனா லேட் ஆகும். அதனால் டைரெக்டாக நாற்று பண்ணையிலேயே வாங்கிட்டு வந்துட்டோம்னா அடுத்து பெருசாச்சுன்னா அப்புறம் ரெடி ஆகிக்கும். இது கொஞ்சம் பெரிய நாற்றா வாங்கிட்டு வந்துட்டேன். நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு பாத்தி நட்டாச்சு. ஓகே. காக்காய் இப்போ தண்ணி குடிக்குது. நெடுங்கோ. இதுக்கப்புறம் செடி பெருசானோன்னா பந்தல் போடணும், கொடி ஓடுறதுக்கு. கவர் கட்டி விட்டு. ஆமாம். இது நூல் கட்டிக்கலாமா சரடை கட்டிக்கலாமா அது பார்த்துக்கலாம், பெருசாகட்டும். கரெக்டான குச்சா நட்டு போன வருஷம் பண்ணினோம், அது வீடியோ எடுத்து போடல போன வருஷம். ஆமாம். நெட்டாக போட்டுவிட்டு இங்கே வந்து கவர் கட்டி விட்டு கீழே வந்து நூல் கட்டி எடுத்து விட்டுடலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இந்த வருஷம் பேசாமல் இதுக்கு தகுந்த குச்சி வாங்கிட்டு வந்துக்கலாம். 3 கிலோ இல்லை சவுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் வருஷம். பார்க்கலாம். நான் வாங்கிட்டு வந்த முடிஞ்சால் வாங்கிட்டு வந்துடுறேன். ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அதை சின்ன குச்சி வச்சுக்கிட்டு இருந்தால் செடி பெருசாகும்போது நல்லா பூ பூக்குது ஃபுல்லாக. போன வருஷம்லாம் நல்லா பூ பூத்து காய் போன வருஷங்கிற முந்தின வருஷம். போன வருஷம் வந்து என்ற மாவன் பிறந்தான்னு எதுவுமே பண்ணல அந்த காட்டில். கடலக்காயும் இந்த வருஷம் விளையவே இல்லையே இந்த அளவுக்கு.
இதோட 3வது பாத்தி நட்டுட்டு இருக்கிறீங்களா? நல்லா தண்ணி குளர விட்டு நடுறீங்க. அப்போ தான் நல்லா வேர் பிடிச்சி இதாகும். நாலு செடி போதும், 5 வேண்டாம். இந்த இடத்த சென்டரில் மட்டும் நடுங்க, ஒன்று அவ்வளோதான். 4 நட்டாச்சு. மொத்தத்தில் 1 2 3 பாத்தி நட போகிறீங்க. அடுத்து இந்த பாத்தி தண்ணி குறைஞ்சிட்ருக்குது. இங்கேருந்து பைப்லேருந்து தண்ணி வந்து அந்த 3 பாத்தி நட்டுட்டு அம்மா வந்து எடுத்துகிட்டு வராங்க தக்காளி நாற்று. எப்படி அதில் ஒரு 100 செடி நட்டுருப்பீங்களா? நெடுங்கோ அந்த செடி விட்டுருங்க, வேறு செடி நடுங்க. நல்ல செடியா, பெரிய செடியா. சின்ன சின்ன செடியில் வேண்டாம். பெரிய செடி நட்டால் தான் சீக்கிரம் பெருசாகி பூ வச்சு காய் வைக்கிறதுக்கு வந்துடும். எவ்வளோ 1.5 அடிக்கு ஒருக்கா ஒரு செடி நடுறீங்களா? 1.5 அடி இல்லைன்னா சில சமயம் 2 அடி வரும். இதே மாதிரி எல்லா பாத்திக்கும் நட போகிறீங்க. அதோட 4 பாத்தி நட்டாச்சு. அப்புறம் நட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். இறக்கு சைடு வாய்க்கால் போட்டுவிட்டு இது மேடு சைடு போட்டுவிட்டு எப்படி தண்ணி மேட்டுக்கு போகும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். தக்காளி நாற்றை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண தெரியுங்களா? வாடாமல் நடணும். அப்போ தான் சீக்கிரம் இதாகும். இப்போ அங்கே போய் நடு. சரி. அதுக்கெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். எங்கே அந்த பக்கம் சொல்கிறீங்களா? அது வேண்டாம், அதான் அது இருக்குல்ல, அதே போதும். அந்த பக்கம் 6 பாத்தி நட்டிங்க. ஓகே, சரி. அப்புறம் இந்த லைன் நட்டா
காக்காய் 2 இருக்குது. காக்காய் இப்போ புழு பொறிக்குதுங்க. பரவாயில்ல. நம்ம தான் மருந்தே அடிக்கிறது இல்லையே, ஒன்றுமே பண்ணுறதில்ல, வெறும் காய்கறி போடுறோம், அதோட சரி. நண்பர்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம செங்கோ விலாக் சேனலுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த எபிசோடில் முழுசாக வந்து தக்காளி நாற்று நட்டுருக்குறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.